குரு பரம்பரா ஸ்துதி படிக்கலாம். ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச ப்ருஹ்ணோதி தஸ்மை தம்கதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகஞ்சாபி நமாமி வித்யை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துச்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யாத்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. தியான ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தேவ்யாஸ விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. சதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்தாம் துக்தம் கீதாமிருதம் மகத். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலாம் சல்யக்ராகவதீ கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலாம். அஸ்வத்தாமவிகர்ணகோரமகரா துர்யோதனாவர்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவக. பாராச்சர்யவஜः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாஜ்ஞானகேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம். லோகே சச்சன ஷட்பதைரகரக பீபீயமானம் முதா
பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாஹ த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அர்ஜுன விஷாத யோகம். ஆரம்பத்தில் முகவரியாக சில கருத்துக்கள்லாம் பார்த்தோம். முக்கியமாக கீதையினுடைய தாத்பரியமே என்னென்னா துக்கத்தை போக்குவது. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனை துயரம்தான். அதை நீக்குவதற்கு வழியை சொல்கிறது தான் பகவத்கீதை. முக்கியமாக 9 கருத்து பார்த்தோம். ஒருவனுக்கு சுயமுயற்சி வேண்டும், அதை வலியுறுத்துகிறது. கடவுளுடைய அனுகிரகமும் தேவை. இதை இரண்டையும் பெற்று முக்கியமாக பெற வேண்டியது நற்பண்புகள். பிறகு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஆத்ம தத்துவம், கடவுள் தத்துவம் இரண்டுக்கும் உள்ள ஐக்கியம். இதான் கீதையினுடைய சாரம். இதெல்லாம் பார்த்தோம். பிறகு தியான சுலோகம் இப்போ படித்தோம். இதெல்லாம் எதுக்குன்னா வழிபாட்டோடு தான் எதுவுமே ஆரம்பிக்கணும். இறை வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது. தியான சுலோகத்தில் பகவத்கீதை, கீதையவே வழிபடுறோம். கீதை எழுதின வியாச பகவானை வழிபடுறோம். கீதையை சொன்ன கண்ணனை வழிபடுறோம். கீதையை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு நன்றிக்கடனாக ஒரு வழிபாடு. பிறகு அந்த போர்க்கள வர்ணனை, அந்த மகாபாரதத்தையே நம்ம வழிபடுறோம். இதெல்லாம் தியான சுலோகத்தில் எல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணோம். பிறகு முதல் சுலோகம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பித்தார். தர்மங்கிற வார்த்தை கீதையில் முதல் வார்த்தையாக இருக்குது. அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஆணி வேறு என்ன? தர்மம். அதை வலியுறுத்துவதற்காக தர்மங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. திருதராஷ்டிர உவாச்சன்னு ஆரம்பித்தார். திருதராஷ்டிரன் சொன்னால் கடவுள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே மன்னன் அரசன், அனைத்தையும் தாங்குபவன். அதனால் அந்த திருதராஷ்டிரங்கிற வார்த்தையே கடவுள் வழிபாட்டை குறிக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கமும் பார்த்தோம் நம்ம. ஏன்னா கீதைக்கும் தனியாக வழிபாட்டு சுலோகம் இல்லை. ஏன்னா மகாபாரதத்துக்கு மத்தியில் வர்றதுனால தியான சுலோகம் இடையில் எழுதுனது. பிறகு தர்மங்கிறது எந்த உலக லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கு தர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தர்மக்ஷேத்திரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஆரம்பித்தார். இந்த பாரத தேசமே தர்மக்ஷேத்திரம், புண்ணிய பூமி இது. அப்படி தான் கீதை ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு போர்க்களத்தில் நடக்கிறதெல்லாம் சஞ்சயன், அவனுடைய மந்திரி, யார்? திருதராஷ்டிரனுடைய மந்திரிக்கு அந்த ஞான கண்ணை கொடுத்துருந்தார். அதை பார்த்து அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறார் அவர். அப்போ முதல்ல போர்க்களத்தில் யார்? துரியோதனனை காமிக்கிறாங்க. முதல்ல வில்லன் தானே வருவார், ரெண்டாவது தானே ஹீரோ வருவார். அதனால் முதல்ல துரியோதனை வர்றாரு. எதிரி படைகளில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வீரர்கள்னு முதல்ல அணிவகுத்து சொல்கிறார். எப்போயோ போர் நடக்கும்போது மாற்றான் வலிமை தன் வலிமை தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காக என்ன சொல்ற? துரோணாச்சாரியாரை பார்த்து எதிரி படையில் யாரெல்லாம் இருக்கா, அவங்களாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்கள சொல்லும்போது ஒரு வார்த்தை அழகாக பயன்படுத்துகிறார், மகாரதர்கள்ங்கிறார். எல்லாம் பாருங்கள், இவனே வாய் உளறி சொல்கிறான். அவங்கெல்லாம் மகாரதர்கள்லாம், இவங்கெல்லாம் சூரர்கள்ங்கிறான். எதிரி படையை சொல்லும்போது மகாரதர் உயர்வாக சொல்கிறான். தன்னுடைய படையில் இருக்கிறலாம் பெரிய சூரர்கள்ங்கிறான். வார்த்தைகள்லேயே ரொம்ப அழகாக வித்தியாசம் இருக்குது. சூரர்கள்ங்கிறது கண்ட வாக்கில் அடிப்பான், தர்மம் இல்லாமல் அடிப்பான். மகாரதர்கள்னால் பெரிய வீரர்கள், 10,000 பேரை சமாளிக்கக்கூடிய சிறந்த வீரர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறான். இது ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு பீஷ்மருக்கு, இவன் என்னடா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான்னு அவருக்கு வந்துருச்சு. பேச்சை நிப்பாட்டன்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணி என்ன பண்ணார்? சங்க ஊதிட்டார்.
அப்போ அதில் ஒரு குற்றம் வந்தது. என்ன குற்றம் வந்ததுன்னா, யார் முதல்ல சண்டைய ஆரம்பித்தது? அப்போ எதிரி படை பீஷ்மர் தான் முதல் சங்கம் ஊதுறார். ஊதுன உடனே அவருடைய படையில் இருக்க எல்லாம் ஊதுறாங்க. அதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். அதில் ஊடும்போது ஒவ்வொரு மொத்தமாக சொன்னார், தாரைகள் தம்பட்டங்கள் எல்லாம் பறை சாற்று அப்படியே ஒரே சத்தம், ஒரே ஆரவாரமாக இருந்தது. தனித்தனியாக பிரித்து சொல்ல. சஞ்சயன் கூட பாருங்கள் அங்கே நடக்கிறத சொல்கிறான். அவனும் அந்த தர்மத்துக்கு உட்பட்டு சொல்கிறான், உள்ளதை உள்ளபடி சொல்லுவான். அதனால அவனுக்கு ஞானக்கண்ணை கொடுத்தார். அவன் திருதராஷ்டிரன் மந்திரியாக இருந்தாலும் கூட தர்மத்தை சொல்கிறதுக்கு அவன் விடவே இல்லை. அங்கே என்ன நடக்குதோ உள்ளதை உள்ளபடி சொல்கிறான். தர்மத்தையும் விட போட்டிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ இவர்களுடைய சப்தமெல்லாம் மிகுந்த ஆரவாரமாக இருந்தது. எல்லாரும் மொத்தமாக ஊதுனாங்கன்ட்டார், ஒரே சத்தம். ஆனால் அங்கே சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்க போகிறாரு? தனித்தனியாக, அதுவும் தெய்வீக சங்குகள் பாருங்க. சஞ்சயனே சொல்கிறான், அதெல்லாம் தெய்வீக சங்குகளை ஊதுறார்கள்பான். இதுகள் சங்குகள் தாரைகள் தப்பட்டங்கள்லாம் ஆரவாரமாக இருந்துன்னு சொல்கிறான். அந்த வார்த்தைகள்லேயே அப்படி ஒரு வித்தியாசமாக அவன் காட்டுறான், சஞ்சயனே காட்டுறான். 13 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்கெல்லாம் ஒழுகியாச்சு. அடுத்தது என்னது? இங்கே யார்? பாண்டவர்கள் பக்கம். இங்கே என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத 14ஆம் ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஸ்லோகம் 14 படிக்கலாம். ததஸ்வேதைர்ஹயைர் யுக்தேம் மகதீஷ்யந்தனே ஸ்திதௌம் மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹும் ததஸ்வேதைர்ஹயைர் யுக்தேம் மகதீஷ்யந்தனே ஸ்திதௌம் மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹும். இங்கே பாண்டவர்கள் பக்கம் யார் யார் எந்தெந்த சங்குகளை ஊதுகிறார்கள்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறான். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, ததக ஸ்வேதைகை ஹயை யுக்தே ஸ்யந்தேன, அதாவது பிறகு வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரில் அப்படிங்கிறான். இங்கே முதல்ல என்ன பண்ணுறாரு? வெள்ளை குதிரையில் பூட்டப்பட்ட தேரை அறிமுகப்படுத்துகிறார். இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்ல வந்துடுவான், ஹீரோ அறிமுகம் நேரடி அவனை காமிக்க மாட்டார். ஒரு காரை காமிப்பாங்க, அவர் வருவார், பிறகு டோரை காமிப்பான், பிறகு காலை காமிப்பான். அது மாதிரி இங்கே இதை பார்த்து அந்த சினிமா எடுத்திருப்பாங்க போல இருக்கு. முதல்ல வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில். ஏன்னா வெள்ளை குதிரை பப்ளிக்காக தெரியும், அது பெரிய தேர். இவங்க இருக்க தேர் சாதாரண தேர் கிடையாது, பெரிய தேர். அந்த தேரில் என்ன பண்ணிருக்காரு? அது பொன்மயமான தேராம் அந்த தேர். அந்த தேர் எப்படிப்பட்ட தேர்னா, அக்னி தேவனால் கொடுக்கப்பட்ட தேர். அதாவது காண்டவனத்தை எரிக்கும் பொழுது இவங்க உதவுனாங்களாம். அதுக்காக அக்னி பகவான் என்ன பண்ணியிருக்காரு? அந்த தேரை இவங்களுக்கு கொடுத்தார். அந்த தேர் எவ்வளவு பெரிய அக்னி அஸ்திரங்கள் வந்தாலும் கூட பாதுகாப்பாக இருந்தது, கடைசி வரைக்கும் எரிகிறது இல்லை. அப்போ கடைசியாக கூட போர்க்களம் முடியும் போது என்ன பண்ணுவார் கிருஷ்ணரை? முதல்ல அர்ஜுனன் இறங்க சொல்வார். ஏனுங்கப்பா நீ இறங்கிருப்பார். இவர் இறங்கணும்னு வெடிச்சு சிதறிடும். ஏன்னா அவ்வளவு அஸ்திரங்களை தாங்கியிருந்திருக்கு பகவான் கிருஷ்ணரால் அந்த தேரில். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் தெய்வீகமான சங்குகளை ஊதினார்கள்ங்கிறார். எப்படிப்பட்ட சங்குகள்? இவங்க ஊதின சங்கு தெய்வீகமான சங்குகள். ஒவ்வொரு சங்குக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அந்த சங்குகள் பெயரை தனித்தனியாக சொல்கிறான். சொல்லி அதை எப்படி ஊதினார்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்வான்னு சொன்னால், அங்கே திடீர்னு எல்லாம் ஊதினார்கள்னு சொல்லுவான் அவங்க சங்குகளை. இங்கே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முறையாக இந்த தெய்வீகமான சங்குகளை ஊதினார்கள். பாருங்கள், சஞ்சயன் தான் சொல்கிறான், அங்கேயே நடக்கிறத சொல்கிறான், அதுவும் தர்மமாக இருக்குங்கிறத கரெக்டாக சுட்டி காமிக்கிறான். அவங்கெல்லாம் மொத்தமாக ஆரவாரமாக ஊதுறாங்க, இவங்க தனித்தனியாக ஊதுகிறார்கள். ஒவ்வொருவரும் வைத்திருக்கக்கூடிய சங்குகள் தெய்வீகமான சங்குகள்ங்கிறான். இதெல்லாம் எளிமையான சுலோகம், ரொம்ப தாத்பரியம் கிடையாது, அதனால் வேகமாக போய்கிட்டே இருப்பேன். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். ததக முதல் வார்த்தை ததக, பிறகு ஸ்வேதைகைனா வெள்ளை,
ஹயைன குதிரைகளால், வெள்ளை குதிரைகளால், யுக்தே பூட்டப்பட்ட, மகதி பெரிய, மகதினா பெரிய, சியந்தனே தேரில், ஸ்திதவ் ஸ்திதவ்னா இருந்த, பிறகு வெள்ளை குதிரைகளால் கூட்டப்பட்ட பெரிய தேரில் இருந்த, முதல் வரி. ரெண்டாவது வரியில் மாதவக, மாதவரும், மாதவன்னா லட்சுமியின் கணவர்னு அர்த்தம், கிருஷ்ண பரமாத்மாவும், பாண்டவ ச ஏவ, அதை பிரிக்கணும், பாண்டவ ச ஏவ பாண்டவனும், அதாவது அர்ஜுனனும், திவ்யவ் தெய்வீகமான, திவ்யவுன தெய்வீகமான, சங்கவ் சங்குகளை, பிரதத் மதுகு ஊதினார்கள். மாதவரும் பாண்டவனும் தெய்வீகமான சங்குகளை ஊதினார்கள். பிறகு அவங்க ஊதின பிறகு வெள்ளை குதிரைகளால் பூட்டப்பட்ட பெரிய தேரில் இருந்த பகவான் கிருஷ்ணரும் பாண்டவனும் தெய்வீகமான சங்குகளை ஊதினார்கள். இங்கே அறிமுகப்படுத்துகிறார். என்னென்ன சங்குகள்ங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. 15, 16 சேர்த்து படிக்கலாம். மொத்தமாக அதை அப்படித்தான் படிக்கிற பழக்கம் இது. 15, 16 சேர்த்து படிக்கலாம். பாஞ்சசன்யம் ஹிருஷிகேஷோம் தேவதத்தம் தனஞ்சயக பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரக அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரக நகுலக் சகாதேவச்ச சுகோஷமணி புஷ்பகௌம் பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோம் தேவதத்தம் தனஞ்சயக பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரக அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரக நகுல சகதேவச்ச சுகோஷமணி புஷ்பகௌம். இந்த கீதையில் ஸ்லோகம்லாம் நம்ம 2 தடவை படிக்கிறோம். காரணம் என்னென்னீங்கன்னா, ஸ்லோகத்தை படிக்கிறதே ஒரு புண்ணியம். பகவத்கீதையை பாராயணம் மட்டும் பண்ணுவாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது மாதிரி கீதையை பாராயணம் பண்ணுறது சம்பிரதாயத்தில் பழக்கமாக இருக்குது. புரியுதோ புரியலையோ அந்த ஸ்லோகத்தை படிக்கிறது. உச்சரிப்பெல்லாம் சரியாக தெரியாது, உச்சரிக்காட்டி தோஷம் வந்துடுமேன்னா, நீங்கள் லௌகீக சுகத்துக்காக படித்தோம்னு சொன்னால் அந்த கரெக்டாக ஹோமமெல்லாம் பண்ண உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும். ஆன்மீகத்துக்காக பண்ணோம்னா தப்பாக படித்தாலும் புண்ணியமாக. ஒரு இடத்துல ஒரு கதையே உண்டு. 2 பேர் இது படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் கீதை ஸ்லோகத்தை. ஒருத்தர் கரெக்டாக படிப்பாராம், இன்னொருத்தர் தப்பாக படிச்சுட்டு கண்ணில் அழுதுகிட்டே இருப்பாராம். பகவான் அங்கே போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாராம். என்னன்னு கேட்டால், அவன் முருகி படிக்கிறான், ஆனால் தப்பாக படிக்கிறான். இவர் கரெக்டாக தான் படிக்கிறார். அங்கே பக்தி எங்கே இருக்குது அதுதான் முக்கியம். அதனால் நம்ம 2 தடவை படிக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு சும்மா அந்த பழக்கம் வரணுங்கிறதுக்காக. இங்கே கிருஷிகேசர் யார்? பகவான் கிருஷ்ணர். அவர் இந்திரியங்களுக்கு தலைவன் அர்த்தம். கிருஷிகேசன்னா இந்திரியங்களுக்கு தலைவராக இருக்கும் பகவான் கிருஷ்ணர். இவர் ஊதுற சங்கு என்னன்னா பாஞ்ச சன்யம், அதாவது பஞ்சனன் என்ற அசுரனை கொன்று பெற்ற சங்கு அது. பஞ்சஜனன் ஒரு அசுரன் இருந்திருக்கான், அவனை கொல்லும்போது அது கிடைக்கப்பட்ட சங்கு. அதை அவர் ஊதுறாரு. இவர் ஊதுற சங்கு பாஞ்சஜன்யம். பிறகு தனஞ்சயன், அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் இருக்குது? தனஞ்சயன் ஒரு பேர். அவன் தான் பல நாடுகளில் போர் தொடுத்து செல்வங்கள்லாம் கொண்டு சேர்த்தவன். ஏன்னா அவங்க தான் இந்த பாரத தேசத்துக்கு முன்னே சக்கரவர்த்தியாக இருக்கார் தர்மர். அப்போ அந்த இதெல்லாம் கொண்டு சேர்த்தது அதுங்க. இவன் போரில் பல அரசர்களை வென்று செல்வத்தை தேர்த்ததால் தனஞ்சயன்னு பேர். அவன் ஊதின சங்குக்கு பேர் தேவதத்தம். அர்ஜுனன் ஊதின சங்கு பேர் தேவதத்தம். அது யார்? தேவர்களால் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட சங்கு. அடுத்தது பீமன். பீம கர்மா விருகோதரக. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அஞ்சத்தக்க செயல்களை செய்யும் விருகோதரன். விருகோதரன்னா பீமன். அதாவது பீமன் செய்கிற செயல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.
பனைமரத்தை பிடிங்கி அடிப்பான், யானையை தூக்கி வீசுவான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பீமன்ட்டு ஒரு பெரிய பலம் இருந்தால் தான். சமையல்லையும் வல்லவன் அவன். சாப்பாடு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு வேறு சமையல்காரரை போயிடணும், அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவன் எங்கே போய் சேர்றான்? சமையலாக போய் சேருவான். எங்கே? விராட தேசத்தில் மறைஞ்சிருக்கிற பொழுது. ஏன்னா அதுவும் பிரச்சனையும் இல்லை, இவன் சாப்பிட்றவனுக்கெல்லாம் சாப்பாடு யாரும் போட முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டான், அங்கே போய் சமையல் வேலை பார்க்குறான். அதுலேயும் வல்லவனாக இருக்கான் அவன். அது விருக்கோதரன்னா ஒட்டிய வயிறை உடையவன் அர்த்தம், ஓனாய் வயிறுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், பீமனோட குண்டா வயிறு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறான். வயிறு ஒட்டிய வயிறு இருக்கும்போது சாப்பிட முடியும், வயிறு பெருசாக இருக்கும் சாப்பிட முடியாது. ஒட்டிய வயிறு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால அதிகமாக சாப்பிடும். இவனுக்கு பேரே ஓனாய் வயிறுன்னு பேர். எவ்வளோ போட்டால் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அந்த பேர் விருக்கோத்தரனுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவன் பீமன். ஏன்னா பெரும் மார்பு உடையவன் அவன். பெரும் மார்பு உடைய பீமன், ஒட்டிய வயிறை ஓனாய் வயிறு, ஒட்டிய வயிறு. இன்றைக்கி பாருங்கள், சில பேருக்கு வயிறே இருக்காது, நிறையா சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேரே புள்ளக்கோழின்னு பேர். வயிறு இப்படி இருக்கும். 3 மணிக்கு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 150 வடை சாப்பிட்டாப்புல 6 மணிக்கு. ஒரு மலை மேலே பார்த்தேன். வேஸ்ட்டாக போனாலும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோமே அப்படின்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டார். வயிறு பார்த்தா அப்படித்தான் இருக்கும். விருக்கோதரன், விருக்கோதரன் ஒட்டிய வயிறை உடையவன் அவன் பீமன். அவன் ஊதின சங்கன்னா அவன் பெரியா இல்லையா, அதனால் மகாசங்கம் பவுண்ட்ரம்ட்டார். அவன் பெரிய சங்கை ஊதினான். அவன் வச்சிருந்த சங்கு பேர் பவுண்ட்ரம்ங்கிற சங்கு, அது பெரிய சங்கு. அடுத்து ராஜா யுதிஷ்டரர், குந்திபுத்திர யுதிஷ்டிரர். இங்கே பாருங்கள், ராஜா யுதிஷ்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான் சஞ்சயன். ராஜாவை அவர் 5 அடி நிலம் கிடையாது, யுதிஷ்டருக்கு 5 அடி நிலம் கூட தரமாட்டேன்ட்டான். ஆனால் இவர் யார், சஞ்சய் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார், ராஜா யுதிஷ்டர். என்ன அங்கே சுட்டி காட்டுறான்னா, எல்லாத்துக்கும் அவன் தான் இப்போ உண்மையிலேயே ராஜா, துரியோதனை கிடையாது. இது அந்த இடத்துல ராஜான்னு சொல்கிறதுக்கு அர்த்தத்தை சில பேர் எழுதுகிறாங்க. ஏன் இங்கே ராஜா எல்லாத்தையும் சொன்னால் ராஜா யுதிஷ்டர்னு சஞ்சயன் சொல்கிறான். சண்டைக்கு வரும்போது அவருக்கு என்ன இருக்குது, 1 அடி நிலம் கிடையாது. கிருஷ்ணர் கடைசி 5 அடி கொடுப்பான்னு கேட்டார், ஒரு பிட்டு தரமாட்டேன்ட்டான் அவன். அப்படி இருக்கால போய் ராஜா யுதிஷ்டரர் அப்படின்னு நான் சஞ்சயன் சொல்கிறான் அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது. ஏன்னா உண்மையிலேயே யார் அதுக்கு அதிபதி, அந்த துரியோதனன் இருக்கிற எல்லா நாட்டுக்கு ராஜாவாக இருக்க வேண்டியது இவர் தான். இவர் தான் மூத்தவர், எல்லாத்துக்கும் உரிமை உள்ளவர் இவர். சரி வேணான்னு பிரித்து கொடுத்தாரு, அதையும் பிடிங்கிட்டான் அவன். என்ன, அதனால் ராஜா யுதிஷ்டிரர். அவர் ஊதின சங்கு என்ன தெரியுமா, அனந்த விஜயம். அந்த அனந்த விஜயம்னா வெற்றிகளை தருவதுன்னு பேர். அந்த சங்கு என்ன பண்ணுமா, வெற்றிகளை தருவது. சூதாடும் போது இதை கொண்டு போய் ஊதியிருக்கணும், இவர் தப்பு நிட்டார். ஒருவேளை இவர் சூதாடும் போது இவர் போய் ஊதியிருந்தார் வச்சு ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பார் போல இருக்கு. அனந்த விஜயம், எப்பொழுதுமே வெற்றிகளை தரக்கூடிய சங்கு அந்த சங்கு, அதை அவர் ஊதினார். பிறகு நகுலன் சகாதேவன் என்ன பண்ணான், சுகோஷம் மணிபுஷ்பம் என்ற சங்கை ஊதுறாங்க. இப்படி ஒவ்வொரும் தனித்தனியாக ஊதினார்கள். நேரடியாக இருந்ததுக்கு அர்த்தம் பார்த்துடலாம் வரிசையாக, ஸ்லோகத்துக்கு பதம் பிரித்து சொல்லிடுறேன். பாஞ்சசன்யம் கிருஷிகேஷோ. கிருஷிகேஷோன்னா இந்திரியர்களுக்கு தலைவனான கிருஷ்ணர். பாஞ்சசன்யம், பாஞ்சசன்யத்தை, இந்த கீழே 2வது தத்பம்னு இருக்குது, அதை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிறேன். தத்பம்னா ஊதினார். தேவதத்தம் தனஞ்சயக, தனஞ்சயன் அதாவது தனத்தை சேர்த்தவனான அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கை ஊதினார். பவுண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருக்கோதரக. பீமகர்மா விருக்கோதரகன்னா பீமன், அவனுக்கு பேர். அதாவது ஒரு பயங்கரமான செயல்களை செய்பவன், ஒட்டிய வயிறை உடைய பீமன். மகாசங்கம் பெரிய சங்கான பவுண்ட்ரம் என்ற சங்கை தத்மௌ ஊதினான். அடுத்த வரி 2வது ஸ்லோகம். அனந்த விஜயம் ராஜா குந்திபுத்ரோ யுதிஷ்டிரக. குந்தியின் மைந்தனான ராஜா யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்ற சங்கை ஊதினார். அனந்த விஜயங்கிற சங்கை. நகுல சகதேவச்ச, நகுலனும் சகாதேவனும் முறையே சுகோஷ மணிபுஷ்பகவ், சுகோஷம் என்ற சங்கையும் மணிபுஷ்பகம் என்ற சங்கையும் ஓதினார்கள். அடுத்து 17, 18 படிக்கலாம், சேர்ந்து படிக்கிறது ரெண்டும். காஸ்யஸ்ச பரமேஸ்வாசக சிகண்டீச்ச மகாரதக திருஷ்டத்யும்னோ விராடச்ச
சாத்யஹி சாபராஜிதக திருபதோ திரௌபதேயாச்ச சர்வசப்ரதிவீபதே சௌபத்ரச்ச மகாபாஹு சங்கான் தத்மு ப்ருதக் ப்ருதக் காஸ்யஸ்ச பரமேஸ்வாசக சிகண்டி ச மகாரதக திருஷ்டத்யும்னோ விராடச்ச சாத்யேச்சாபராஜிதக திருபதோ திரௌபதேயாச்ச சர்வசப்ரதிவீபதே சௌபத்ரச்ச மகாபாஹு சங்கான் தத்மு ப்ருதக் ப்ருதக். இந்த ஸ்லோகம் அப்படியே அர்த்தத்தை பார்த்து வந்துடலாம். முதல்ல இந்த 18வது ஸ்லோகத்தில் முதல் வரியை பாருங்கள். அங்கே கடைசி வரி 18வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் கடைசி வார்த்தை பிரிதி வீபதே. பிரிதி வீபதேன்னா திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறான், அரசாள்பவரே புவி ஆள்பவரேன்னு. அவன் தானே ஆண்டுகிட்டு இருக்கான். ராஜா யார்? இப்போ திருதராஷ்டிரன், புவி ஆள்பவரே. முதல் வரி காசியஸ்ச பரமேஸ்வாசக. காசியஸ்ச பரமேஸ்வாசகன்னா சிறந்த வில்லாளியான காசிராசனும். இவங்க பக்கம் காசிராசன் இவங்க பக்கம் இருக்கான், பாண்டவர்கள் பக்கம். வில்லாளியான காசிராசனும் யாரெல்லாம் சங்க ஊதுனாங்கன்னு சொல்கிறான். பிறகு சிகண்டீச்ச மகாரதக, மகாரதனான சிகண்டியும். சிகண்டி யார் தெரியுமா? திரௌபதனுடைய மகன். அவன் எதுக்கு பிறந்தான் தெரியுமா? பீஷ்மரை கொல்றதுக்காக பிறந்தவன். அம்பாவா இருந்து, அம்பா அம்பிகா அம்பாலிகா 3 சகோதரிகள். அதில் அம்பிகா அம்பாலிகாவுக்கு பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரனும் பாண்டவன். அம்பா கல்யாணம் முடிக்காமல் இருப்பாள். இவரை பீஷ்மரை கல்யாணம் முடிக்க சொல்லுவாள், மாட்டேன்பார். அதுக்காக அவரை கொல்லணுங்கிறதுக்காக தவம் பண்ணி இறந்துருவாள். திருப்பி சிகண்டியாக பிறப்பாள். அந்த சிகண்டி அவன் மகாரதன்கிறார். அவன் முன்னாடி நிப்பாட்டு அவனை கொல்லுவாங்க, யாரை? பீஷ்மரை. அப்போ மகாரதனான சிகண்டியும். அடுத்து 2வது வரி திருஷ்டத்தும்னோ, திருஷ்டத்யும்னோ, திருஷ்டத்யும்னனும். திருபதன் மைந்தன். திருஷ்டத்யும்னன் யார்? திருபதனுடைய மைந்தன். அவன் அந்த படை தளபதியாக இருக்கான். இவங்க பக்கம் தளபதியாக இருக்கான் அவனும். விராடச்ச, விராடனும். இவங்க ஒளிஞ்சிருந்தாங்கள்ல அந்த தேசத்து ராஜா, விராடனும். அபராச்சிதக, வெல்ல முடியாதவனாகிய சாத்யகி. சாத்யகி அபராச்சிதக, வெல்ல முடியாதவனாகிய சாத்யகியும். அடுத்த வார்த்தை திருபதோ. 18வது ஸ்லோகத்தில் முதல் வரி திருபதோனா திருபதனும். திரௌபதேயாச்ச, திரௌபதியினுடைய புதல்வர்களும். திரௌபதிக்கு 5 மகன்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் திரௌபதியின் புகழ்வர்களும். சர்வச பிரதிவீபதே, பிரதிவீபதேங்கிற சொல்லியாச்சு, புவியால் அரசரின் கூப்பிட்டது. சர்வசக எல்லோரும். சௌபத்ரச்ச மகாபாகு. சௌபத்ரச்ச, சௌபத்ரச்சனா சுபத்திரையினுடைய மைந்தன். யார்? அபிமன்யு. அபிமன்யுவும். சர்வசக அனைத்து பக்கங்களிலும் முதல் வார்த்தை அது. சௌபத்ரச்ச மகாபாகு, பெருந்தோளுடையவனான சௌபத்ரச்ச. அதாவது அபிமன்யுக்கு ஒரு அடைமொழி பெரும் தோள்களை உடையவன், புஜ வலிமை உடையவன் அர்த்தம். சர்வசங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்குது. அனைத்து பக்கங்களிலும். பிருதக் பிருதக் கடைசி வார்த்தை தனித்தனியே. சங்கான் தத்முகு, சங்குகளை ஊதினார்கள். இவர்களெல்லாம் என்னென்னா தனித்தனியே ஒவ்வொரு சங்கா ஊதுறாங்க. அங்கே எப்படி திடீர்னு மொத்தமாக எல்லாம் ஊதிட்டாங்கன்னு சொல்கிறார். இங்கே ஒவ்வொருத்தரும் தெய்வீகமான சங்குகளை தனித்தனியாக ஊதினார்கள். அந்த சங்கு சத்தம் எப்படி இருந்துன்னு சொல்லி வர்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். 19வது ஸ்லோகம் படிக்கலாம். ஷகோஷோ தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபச்ச பிருதிவீம் சைவ துமுலோ வியனுநாதயன். ஷகோஷோ தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்
நபச்ச பிருதிவீம் சைவ துமுலோ வியனு நாதயன்ன. அங்கே ஒரே ஆரவாரம். இங்கே என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்க, கௌரவர்களின் நெஞ்சை பிளந்ததுங்கிறார், விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்ததுங்கிறார். அங்கே ஒரே வார்த்தை. அவர்கள் சங்கு சத்தம்லாம் எப்படி இருந்துச்சான், ஒரே ஆரவாரம். இவங்க சங்கு சத்தம் எப்படி இருக்குன்னா அவருடைய நெஞ்சவே பிளக்கிற அளவுக்கு இருந்துச்சான். அவ்வளவு ஒரு சப்தமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்ததுங்கிறார் அந்த ஒளி சப்தம். காரணம் என்ன? தர்மம். எப்பயுமே ஒரு வெறி வருதுன்னு வச்சுக்கங்களேன், வேகம் கூடும். அந்த நேரத்தில் இவங்க பக்கம் 7 அக்ஷரவணி தான், அங்கே 11 அக்ஷரவணி. தர்மம் இருந்ததுனால அந்த உத்வேகம், அந்த ஒரு வெற்றி கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்கிற பொழுது அந்த சப்தமே அப்படியே அதுவே ஒரு வெற்றியை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. சொல்கிறார், விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்தது, திருதராஷ்டிரர் கூட்டத்தார்களின் நெஞ்சங்களை பிளந்ததுங்கிறான் சஞ்சயன் சொல்கிறான். அப்போ அந்த சங்கு சத்தமே பாருங்கள் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. எப்பயுமே பாருங்கள், வேறு வழியே இல்லைன்னு வச்சுக்க, ஒரு வீரவன் இவன் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தான். யார்? பாண்டவர்கள் பக்கம் 5 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ போரை தவிர்க்கவே முடியலை. அப்போ என்ன ஆகும்? ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். நீங்கள் பூனையை பாருங்கள், நம்ம கண்டோன்னு ஓடும். ரூம்குள்ளே போட்டால் துரத்தி பாருங்கள், என்ன பண்ணு தெரியுமா? எல்லா கதையும் அடைச்சிருங்க, போக முடியாது, எதிர்த்து பாஞ்சிரும். பூனை வழி இல்லைன்னு வச்சுக்க, திருப்பி எதிர்த்து அடிக்கணும். அதை அவங்களால சமாளிக்கவே முடியாது. எப்பயுமே அப்படி தான். அந்த வழி இல்லை, வேறு வழி இல்லை, சண்டை போட்டு ஆகணுங்கிற வெறி தர்மம் தான் பக்கம் இருக்குங்கும்போது அந்த சப்தம் விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்து துரியோதனாதர்களின் நெஞ்சங்களை பிளந்தது அப்படிங்கிறார். சினிமாவில் கூட காமிப்பான், ஹீரோ கோழையாக இருப்பான், ரொம்ப கோழையாக இருப்பான். சில படம் எடுத்திருப்பான், பார்த்தீங்கன்னா வழியே இருக்கா, தர்மத்தை காப்ப வீரன் வந்துடும், அவரை பிடிச்சி அடிப்பான். ஆனால் இங்கே ஏற்கனவே இங்கே வீரன், இவங்களுடைய வீரம் பெரிய வீரன், எல்லாருமே சாதாரண ஆள் கிடையாது, தர்மமும் இருக்குது. அப்போ சொல்ல வேணாம். அதனால தான் அந்த சப்தம் எப்படி ஆயிருக்கு, விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்து துரியோதனாவின் கூட்டங்களுடைய நெஞ்சங்களை பிளந்திருக்கிறது அப்படிங்கிறார். சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல் சுலோகம் வேகமாக போயிட்டே இருப்பேன். சக சக கோஷ, சகன்னா அந்த, கோஷோ கோஷமானது. அது 2வது வரியில் அந்த நபச்ச பிருதிவியும் செய்வ துமுலோன்னு இருக்குது. துமுலோன்னா ஆரவாரமான, அதை எடுத்துக்கிறேன்னா அந்த துமுலோ ஆரவாரமான, கோஷக கோஷமானது, பேர் இறைச்சலானது எப்படி இருந்துன்னு சொல்கிறாரு. நபச்ச, இந்த 2வது வரையில் நபச்சன்னா விண்ணையும், பிருதிவீம் ச, பிருதிவீம் சைவன் இருக்கு, பிருதிவீம் ச ஏவ, மண்ணையும், விண்ணையும் மண்ணையும், கடைசி வார்த்தை வியனு நாதையன்னு எதிரொலிக்க செய்தது. முதல் வார்த்தை அந்த ஆரவாரமான பேரிரைச்சல் விண்ணையும் மண்ணையும் எதிரொலிக்க செய்தது. பிறகு முதல் வரியில் பாருங்கள், அது எப்படி இருந்ததான், தார்தராஷ்டிரானாம் சகோஷ தார்தராஷ்டிரானாம், திருதராஷ்டிரருடைய மகன்களின் ஹிருதயானி நெஞ்சங்களை வியதாரயத்து பிளந்தது. அந்த சப்தமே அவங்கள நெஞ்சங்களை பிளந்துருச்சு. பிறகு அம்பு வரையை பழக்கணும், அந்தளவுக்கு இவர்களுடைய சப்தம் இருந்திருக்கு. அந்த ஆரவாரமான கோஷமானது, பேர் இறைச்சலானது விண்ணையும் மண்ணையும் எதிரொலிக்க செய்து திருதராஷ்டிரருடைய மகன்களின் நெஞ்சங்களை பிளந்தது. அடுத்து 20, 21 முதல் வரி படிக்கணும். அதுக்கு பிறகு 22 என்னன்னு சொன்னால் அர்ஜுன் நான் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால் அதுக்கு முன்னாடி 20, 21 முதல் வரி. அத வியவஸ்திதான் திருஷ்ட்வாம் தார்தராஷ்டிரான் கபித்வஜக பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம் ய பாண்டவக கிருஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே அத வியவஸ்திதான் திருஷ்ட்வாம் தார்தராஷ்டிரான் கபித்வஜக பிரவருத்தே சஸ்திர சம்பாதே
தனுருத்யம்ய பாண்டவக கிருஷிகேஷம் ததா வாக்யம் இதமாக மஹீபதே. இப்போ அந்த சைடு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டார். அவங்க சங்க ஊதிட்டாங்க, இவங்க சங்க ஊதிட்டாங்க. இப்போ துரியோதனன் பேசினான் முதல்ல, இனி அர்ஜுனன் பேச போகிறான். அதுக்கு என்ன சொல்கிறார் முன்னாடிங்க, அர்ஜுனன் அந்த அணிவகுத்திருக்கிற படைகள்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவருடைய கொடியை முதல்ல குறிப்பிட்டு சொல்கிறார். யாருடைய கொடியை? இவர் சஞ்சயன் சொல்லும் பொழுது, அர்ஜுனனை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், கபித்வஜக, குரங்கு கொடியுடைய அப்படிங்கிறார். இவன் தேரில் இருந்த கொடி என்ன கொடி? ஆஞ்சநேயருடைய கொடி. ஆஞ்சநேயருடைய கொடியை தான் வச்சுருக்கான். நம்ம நாட்டில் 56 தேசம், 56 தேசத்துக்கு 56 கொடி. ஆனால் ஒரே வர்ணம் தான். என்ன வர்ணம் தெரியுமா? காவி தான். காவி இந்த இப்படி கட்டிங் இருக்கும். இதுதான் எல்லா நாட்டுக்கும் நம்மளுடைய கொடி. நம்ம பாரத தேசத்துடைய கொடியே காவி கொடி தான். அதில் சின்னம் மாறும். பாண்டிய நாட்டுக்கு மீன் சின்னம், சோழ நாட்டுக்கு புலி சின்னம், சேர நாட்டுக்கு வில் சின்னம். ஆனால் கொடி ஒரே கொடி. அது மாதிரி அர்ஜுனனுடைய கொடி அதே கொடி, அங்கே அனுமானுடைய சின்னம் இருந்தது. ஏன் அந்த ஆஞ்சநேயர் செடி இருந்ததுன்னு சொன்னால், பீமன்டரோட அனுமான் சொன்னாராம், உங்களுக்கு போர் நடக்கிற பொழுது நான் அர்ஜுனனுடைய கொடியில் இருந்துக்கிட்டு உங்களையெல்லாம் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒன்று இருக்குது. கர்ண பரம்பரையாக சும்மா ஒரு பேச்சு வாக்கில் ஒரு கதை சொல்லுவாங்க. அர்ஜுனன் தேசாந்திரம் போயிருந்தானோ, தேசாந்திரம் போயிருக்கும்போது ராமேஸ்வரம் போயிருந்தானோ, அங்கே குரங்குகள்லாம் இருந்திருக்கு. அப்போயெல்லாம் அந்த பாலம் இருந்திருக்கு. யார்? இவங்க கட்டின பாலம் இருந்திருக்கு, சேது பாலம் இருந்திருக்கு. அப்போ யோசித்து பார்த்தானா, ராமர் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ராஜா, அவர் ஒரு அம்பை வச்சே கட்டியிருக்கலாம். அதை விட்டு போட்டு இந்த குரங்கு கூட்டத்தை வச்சு இவர் கட்டியிருக்காரேன்னு மனசில் நினச்சி அதை குரங்கு பார்த்து என்ன புரிஞ்சுக்கிச்சான். நீ என்ன அம்பில் கட்டலான்னு நினைக்கிறியா, நீ கட்டி பாருன்னுச்சான். அவர் ஒரு குரங்கு கூப்பிட்டு கேட்டுச்சான். ஆஞ்சநேயர் குரங்கு வடிவத்தில் கேட்டிருக்காரு, நீ அம்பில் கட்டி வேண்டாம். இவன் தான் பெரிய வில்வித்தையில் டக்குன்னு கட்டினானா. இவர் சின்ன குரங்கு போய் இருந்துச்சு, டபக்குன்னு ஒருங்கி விழுந்துருச்சான். அப்போ தான் இவர் ஆஞ்சநேயர்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்து சொன்னாராம். அவர் அப்பையும் சொன்னாராம், உங்கள் கூட இருந்து நான் உங்கள் கொடியில் இருந்து நான் உங்களையெல்லாம் பார்ப்பேன்னு சொல்லி. அன்றைக்கி ஒன்று சொன்னேன், பார்த்து தூங்கிட்டாருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பார்த்தோன்னே அவர் தூங்கிட்டாராம். ஏன் தூங்கிட்டாரு? சண்டை பார்த்து ரசிக்கிறது மாதிரியே இல்லையா. கிருஷ்ணரும் பகவானுடைய அவதாரம் தான், ராமர் சண்டை பார்க்குறது மாதிரி இருந்துச்சான். இவர் சண்டையே போடலையே கிருஷ்ணர். அதனால் என்ன பண்ணுச்சு, ஏதோ அந்த ஒரு கிழடன் ஒருத்தன் சண்டை போட்டான். பீஷ்மரை சொல்கிறார், ஒரு கிழடன் ஒருத்தன் சண்டை போட்டான், கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பிறகு ஒரு இளம் பையன் சண்டை போட்டான். யார்? அபிமன்யு. இது ரெண்டும் மிச்சு, மற்றெல்லாம் பார்க்குறது. கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் அவர் கவனிக்கலை. கிருஷ்ணரும் ராமர் யார்? ரெண்டும் ஒரே ஆள்தான். ஆனால் வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன். சில நேரங்களில் பார்த்தேன்னா ஒரே ஆக்டில் சினிமா படத்தில் நடிப்பாங்க. சில பேருக்கு புரியாது, இவன் நல்லா நடிக்கிறேன், இவன் மோசமாக நடிக்கிறாங்க. அந்த கௌரவம் படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் ஒருத்தர் ஒன்று சொன்னார், என்ன இடையில சினிமாவெல்லாம் சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஒரு அம்மா சினிமாவுக்கு நல்லா சினிமா நல்லா இருக்குது, சிவாஜி நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னார். படம் பார்த்துட்டு வந்துச்சு வீட்டுக்கார்ட்ட, சிவாஜிக்கு நடிப்பே இல்லை, ஒன்று கூட இல்லை. அவங்க அப்பா ஒருத்தர் பெரியப்பா நடிச்சிருக்காங்க, பார்த்து சூப்பராக நடித்தாங்க. கிருஷ்ணரும் ராமரும் ஒரே ஆள் தானே, இதென்ன அது ரசிக்கிறது மாதிரி இருந்துச்சு, இது ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி தூங்கிட்டேன்னாரான் அனுமார். எதுக்கு சொன்ன? ஆஞ்சநேயர் அந்த கொடியில் இருந்து இதெல்லாம் பாதுகாத்துருக்கு. குரங்கு கொடியை உடைய அர்ஜுனன் அப்படின்னு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறான். அப்படி அந்த ரதத்துக்கு அவர் என்ன பண்ணாராம், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கிருஷ்ணரை பார்த்து இந்த வாக்கியத்தை சொல்கிறார். அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தில். குரங்கு கொடிய அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து முதல்ல பேசுகிறார். அர்ஜுனன் என்ன வார்த்தையை சொன்னால் சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிடலாம், சிம்பிளான ஸ்லோகம். அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கிறது முக்கியமான வார்த்தை. இந்த 21வது ஸ்லோகத்தில் முதல் வரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மஹீபதே அப்படின்னு இருக்கு. மஹீபதேனாலும் அரசனேன்னு அர்த்தம். திருராஷ்டிரனை பார்த்து, ஓ அரசனே அப்படின்னு அர்த்தம். கூப்பிட்றான். கூப்பிட்டு அதை முதல் வார்த்தை அதன்னா பிறகு
வியவஸ்திதான் அணிவகுத்து நிறுத்தப்பட்ட, திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான், தார்தராஷ்டிரான்னா திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்களை, திருஷ்ட்வா பார்த்துவிட்டு, பிறகு அணிவகுத்து நிறுத்தப்பட்ட திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்களை பார்த்துவிட்டு, கபித்வஜக குரங்கு கொடியை உடைய, கபித்வஜக குரங்கு கொடியுடைய, பிரவருத்தே, பிரவருத்தே சஸ்திர சம்பாதே, சஸ்திர சம்பாதேன ஆயுத பிரயோகமானது பிரவருத்தே தொடங்கும் பொழுது, தனுருத்தியம் ய, தனுகுன வில்லை, உத்தியம் ய ஏந்தி கொண்டு, இவன் என்ன அந்த சண்டை ஆரம்பிக்க போகுது, அதுக்கு முன்னாடி வில்லை ஏந்தி கொண்டு, கிருஷிகேஷம் ததா, ததான்னு அப்பொழுது கிருஷிகேஷம் பகவான் கிருஷ்ணரிடம், இதம் வாக்கியம், இதம் இதம் வாக்கியம், இந்த வாக்கியத்தை ஆகுகு கூறினான். என்ன சொல்ல போகிறாங்கிறது அங்கிட்டு வருது. அதாவது, ஓ அரசனே திருதராஷ்டிரனே, பிறகு அணிவகுத்து நிறுத்தப்பட்ட திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்களை பார்த்துவிட்டு, குரங்கு கொடியுடைய பாண்டவன் அர்ஜுனன் ஆயுத பிரயோகமானது தொடங்கும் பொழுது வில்லை ஏந்தி கொண்டு அப்பொழுது கிருஷிகேசரிடம் இந்த வாக்கியத்தை கூறினான். இங்கெல்லாம் என்ன சொல்கிறார் பாருங்க, இங்கே தனுகுங்கிறார் வில்லை, அது என்னென்னா சஸ்திர, அதாவது சஸ்திர சம்பாதே ஆயுத பிரயோகம். அதெல்லாம் நம்ம வில்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பெரிய ஒரு அஸ்திரம். இந்த காலத்தில் என்ன பண்ண துப்பாக்கி, இதுக்கு முன்னாடி கத்தி. அந்த காலத்தில் வில்லுன்னா சும்மா நம்ம பார்க்குற வில்லு கிடையாது, அது ஏதோ ஒரு பெரிய அது ஒரு அஸ்திரம் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு வில்லை விட்டால் 10,000 பேர் எப்படி சாவான். அதெல்லாம் ஏவுகணைகள் மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஸ்திரம் வச்சுருக்காங்க, அவங்களால இயக்க முடியும், வேற ஆள் இயக்க முடியாது. அன்றைக்கே சொன்னேன்ல, அங்கே அணுப்பிரயோகம் நடந்திருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி. அது மாதிரி இப்படி இவன் அணு கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், சண்டை ஆரம்பிக்க முன்னாடி கிருஷ்ணரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். யார்? அர்ஜுன். என்ன பேசுகிறாங்கிறது அடுத்த ஸ்லோகம் 21 2வது வரி 22வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர்மத்யே ரதம் ஸ்தாபயமேச்யுதம் யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமானவஸ்திதான் கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர்மத்யே ரதம் ஸ்தாபயமேச்யுதம் யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமானவஸ்திதான் கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அர்ஜுனன் கீதையில் முத பேசுகிற வார்த்தை இங்கே தான். இவன் ரொம்ப வேகத்தில் வெறியில் வந்திருக்கான். அர்ஜுனன் எப்படி ஒரு சண்டை போட்டு அவங்களெல்லாம் என்ன அவங்க பண்ணுற அதர்வமெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியாமல் வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, பாண்டவர் பக்கத்திலேயே பெரிய வீரன் யாருன்னு கேட்டால் அர்ஜுனன் தான். இவன் கண்ணனை தேரோட்டியாக வச்சுருக்கான், அனுமனை கொடியில் வச்சுருக்கான். ஆனால் என்ன பண்ணுறான், பகவானன் மறந்துட்டு அவருக்கு ஆணையிடுறான். கிருஷ்ணருக்கு ஒரு ஆணையிடுறான், ஏய் தேரை கொண்டு போய் நிறுத்து. எங்கே நிறுத்த சொல்கிறான், துரியோதன் அந்த படை எதிர்ப்படைக்கு முன்னாடியே நிறுத்த சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கட்டளையிடுறான், யாரெல்லாம் நம்முடன் போர் புரிய விருப்பமுடன் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கணுங்கிறான். இப்போ நம்மோட சண்டைக்கு வர்றாங்க, யார் சண்டை போட விருப்பம் இருக்குது, முதல்ல அவங்களையும் பார்க்கணும். அடுத்து 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை, யார் நம்மகிட்ட சண்டை போட விரும்பி வந்திருக்கா, ஏன்னா அவனோட சேர்ந்துக்கிட்டு வந்திருக்காங்களா, அவங்களையும் பார்க்கணும். பிறகு நான் யார்கிட்ட முதல்ல சண்டை போடணும், நான் யார்கிட்ட முதல்ல சண்டை போடணும், அவங்களையும் பார்க்கணும். அப்படி எல்லாத்தையும் பார்க்குறது மாதிரி நீ போய் தேரை நிப்பாட்டு, 2 சேனைகளுக்கு நடுவில் இப்படி நிப்பாட்டு. மேட்ச் நடக்குதுன்னா
நம்ம அவன் பார்க்குறானோ இல்லையா, அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தா அங்கே யார் யார் இருக்கா, இங்கே யார் பேட்ஸ்மேன், யார் விக்கெட், யார் எவன் நல்லா இது பண்ணுவான். நம்மளே கிரிக்கெட் பார்க்கும்போதே என்ன ஆர்வம், யார் யார் வர்றா, யார் யார் இறங்குறா, முதல்ல இறக்கணும், சி அவனை இறக்கியிருக்கணும் சொல்கிறோமா இல்லையா, நம்மளே சொல்கிறோம். அப்புறம் ஏன் பார்க்க வேணாமா, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான். நான் யாரு கூட முதல்ல சண்டை போடணும், யாரெல்லாம் துரியோதன பக்கம் சேர்ந்து ஏங்கிட்ட சண்டை போட விரும்பி வந்திருக்காங்க, அவங்க 2 பேரையும் நான் பார்க்கணுங்கிறான். சுலோகம் எளிமையான சுலோகம்தான். அது மட்டும் இல்லை, பகவான்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அங்கே நிறுத்துவாயாக, இப்போ செல்லுங்கிறதுக்கு செல்வாயாக கொஞ்சம் ஒரு பணிவு இருக்குது. நிறுத்துவாயாக, நிறுத்துன்னு சொல்லாமல் நிறுத்துவாயாகன்னு ஒரு பணிவோடு ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துறோம். அடுத்த ஸ்லோகத்துலேருந்து விஷயம் ஆரம்பிக்கும். ஏன்னா அர்ஜுனன் வரக்கூடிய பற்று, கவலை, மயக்கம், அப்போ தான் விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் வெறும் போர்க்கள வர்ணனை தான். ஏன்னா இந்த ஸ்லோகத்தோடு முடியும், அடுத்து பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான். இதில் முதல்ல 2வது வரி, இந்த அச்சுதன் இருக்கு முதல் வரியில். அச்சுதன் சொன்னால் அர்ஜுனன் ஓ அச்சுதா, யாரை அச்சுதான்னு கூப்பிட்றான்னா பகவானை கூப்பிட்றான். அச்சுத அந்த 21வது ஸ்லோகத்தில் அந்த 2வது கடைசி வார்த்தை அச்சுதன்னா ஓ அச்சுதா பகவானே கிருஷ்ணனே. 22வது ஸ்லோகத்தில் நான் பிரிச்சேன், அப்படி பார்த்தா தான் இந்த அர்த்தம் சரியாக வரும், அதுக்காக சொல்கிறேன். யோத்து காமான் யாவதே தான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் இருக்கு. யோத்து காமான்னா போர் புரியும் விருப்பத்துடன், பகவான் கிருஷ்ணரே போர் புரியும் விருப்பத்துடன் அவஸ்திதான் நிற்கின்ற, போர் புரியும் விருப்பத்துடன் நிற்கின்ற அகம், யாவதே தான் நிரீக்ஷே அகம், அகம்னா நான், அதற்கு முன்னாடி இருக்கு யாவத் ஏதான், அதை பிரித்தோம்னா யாவத் ஏதான் நிரீக்ஷே, ஏதான்னா இவர்களை, போர் புரியும் விருப்பத்துடன் நிற்கின்ற ஏதான் இவர்களை அகம் நான், யாவத் நிரீக்ஷே நன்கு பார்க்கும் வண்ணம், அஸ்மின், அஸ்மின்னா எங்கே இருக்குன்னு சொன்னால் அடுத்த வார்த்தையில் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின், இந்த ரணசமுத்தியமேன்னா போரின் துவக்கத்தில், இந்த போரின் துவக்கத்தில் முதல் வார்த்தை கைஹி மயா சகன் இருக்கு. கைஹி சகன்னா எவர்களுடன், மயான்னா என்னால், போரின் துவக்கத்தில் எவர்களுடன் என்னால், யோத்தவ்யம் போர் செய்யப்பட வேண்டும். இந்த முதல்ல சேர்த்துக்கிறேன்னா நான் நன்கு பார்க்கும் வண்ணம், அதே வார்த்தையை போர்ஸ் என்பதையும் நான் நன்கு பார்க்கும் வண்ணம். பிறகு முதல் வார்த்தை சேனையோர் உபயோர் மத்தியே, சேனையோர் உபயோர் மத்தியே, உபயோ சேனையோ, இரு உபயோன்னா இரு, சேனையோன்னா சேனைகளின், மத்தியே நடுவில், மே என்னுடைய, அந்த அச்சுதற்கு முதல் வார்த்தை என்னுடைய, ரதம் ஸ்தாபய ரதத்தை நிறுத்துவாயாக. அர்ஜுனன் பேசுகிறான். அர்ஜுனன் கூறினான், ஓ அச்சுதா போர் புரியும் விருப்பத்துடன் இருக்கின்ற இவர்களை நான் நன்கு பார்க்கும் வண்ணமும், இந்த போரின் துவக்கத்தில் எவர்களுடன் என்னால் போர் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நான் நன்கும் பார்க்கும் வண்ணமும் இரு சேனைகளின் நடுவில் என்னுடைய ரதத்தை நிறுத்துவாயாக. இங்கே என்ன பண்ணிட்டார், இப்போ தான் அர்ஜுனனையும் காமிக்கிறாரு, கிருஷ்ணனையும் காமிக்கிறார். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணர்கிட்ட கூப்பிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றான். அதை அடுத்து என்ன செய்கிறார் பார்ப்போம். கிருஷ்ணர் 23 யோத்யமானான வேக்ஷேகம் யா ஏதேத்ர சமாகதாக தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே யுத்தே பிரியசிகீர்ஷவக யோத்யமானான வேக்ஷேகம் யா ஏதே அத்ர சமாகதாக
தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேகே யுத்தே பிரியசிகீர்ஷவக. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு வரக்கூடிய பற்று, சோகம், மயக்கம்தான் முக்கியமாக கூறப்படுது. இந்த ஸ்லோகத்தில் அவனுடைய கோபம் வெளிப்படுறதை காமிக்கிறார். அர்ஜுனுடைய கோபம் வெளிப்படுது. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்கிறான், துர்புத்தேர் தார்தராஷ்டிராய. துர்புத்தியுடைய துரியோதனனுக்கு முதலே திட்ட ஆரம்பிச்சிட்டான். துர்புத்தியுடைய துரியோதனனுக்கு பிரிய சிகீர்ஷவக. அதாவது இவன் துரியோதனை இவங்களுக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டான். அதனால் அந்த வார்த்தையை இந்த போர்க்களத்தில் வெளிப்படுத்துகிறான். துர்புத்தியுடைய துரியோதனனுக்கு, அந்த கெட்டவனுக்கு பிரிய சிகீர்ஷவக, அதாவது அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது அவனுக்கு பிரியமானதை செய்வதற்காக யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள பார்க்கணுங்கிறான். இதில் 2 வார்த்தை பாருங்கள். துர்புத்தியுடைய துரியோதனன், அவனுக்கு பிரியமானதை செய்பவர்கள் யாருன்னு பார்க்கணுங்கிறான். அவனுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறான். ஏன்னா அவன் கெட்டவன், அவன் கூட நல்லவங்களும் வந்திருக்கலாம், அவங்களையும் பார்க்கணும். ஏன்னா கெட்டவன் கூட நல்லவன் சேர்ந்தாலும் அவனை அழிச்சிட்டே ஆகணும், வழி கிடையாது. சில இடங்களில் அந்த தர்மத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நன்றி முக்கியமாக தர்மம் முக்கியமானு பார்த்தா தர்மம் தான் முக்கியமாக. நன்றி செகண்டை தூக்கி போட்டணும். தர்மம் அழிஞ்சால் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். நன்றிங்கிறது தர்மமாக நன்றியை வள்ளுவர் சொல்கிறார். நன்றி கடன் நன்றியை பற்றி அவ்வளோ வலியுறுத்துகிறார். ஆனால் தர்மத்தை அதை விட வலியுறுத்துகிறார். சில இடங்களில் அந்த இடத்துல தர்மமும் இருக்குது, நன்றி இருக்குன்னா முக்கியம் கொடுத்துடலாம். நன்றி மட்டும் பார்த்துட்டு தர்மத்தை விடக்கூடாது. அதில் யார் பண்ணால் ராவணன் கதையிலே பார்க்கலாம். யார்? கும்பகர்ணே நன்றியோடு இருந்தான். இன்னொரு தம்பி விபீஷணன் என்ன பண்ணான்? தர்மத்தை பார்த்தான். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தர்மத்தை விட்டாங்க. செஞ்சோற்று கடன் சொல்லிட்டு அதை அப்போ நல்லவர்களாக இருந்தால் யாருன்னு பார்த்து அவங்க நீ அழிக்கணும். அதுக்காக அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ பார்க்கணும். இன்னொன்று பிரியமானதை செய்வதற்குங்கிறான். எப்பயுமே பிரியம் வேறு, நல்லது வேறு. துரியோதனுக்கு நல்லது செய்யவங்க வரல. நல்லது செய்யவங்க என்ன பண்ண, நீ சண்டை போடாத, ஒழுங்காக கொடுத்துட்டு போயின்னு சொல்லியிருக்கணும். இந்த வார்த்தை பிரிய தர்ஷீவகங்கிறான். அவனுக்கு பிரியமானதை செய்ய விருப்பம் கொண்டவர்ங்கிற வார்த்தையை சொல்கிறான். பிரியம் வேறு, நல்லது வேறு. குழந்தைங்களுக்கு அது விரும்புகிறத செய்கிறது வேறு, நல்லது செய்கிறது வேறு. ஒருத்தர் காய்ச்சி அடிக்குது குழந்தைக்கு, அதுக்கு பிரியமானது ஐஸ்கிரீம் தான். ஆனால் கஷாயம் கொடுத்தா நல்லது. அது விரும்புகிறத செய்வோமா, நல்லதை செய்வோமா? இங்கே என்ன சொல்கிறான்? பிரியமானதை செய்ய வந்திருக்காங்க, அதெல்லாம் யாருன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களையும் சேர்த்து கொள்ளணும். துர்புத்தியுடைய துரியோதனங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அவனுக்கு பிரியமானதை செய்பவர்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறேன், சொல்லி யார் செய்ய இருக்கிறாங்களோ அவங்கள நான் பார்க்கணும், அதனால் அங்கே போய் நீங்கள் நிப்பாட்டுங்கிறான். பகவானுக்கு தெரியும், சும்மா இந்த கோபமெல்லாம் கொஞ்சம் நேரம் தான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. பிறகு பாசம் பொங்க போகுது. யாருக்கு? அர்ஜுனனுக்கு பிறகு நேரத்தில் என்ன வரப்போகுது? பாசம் பொங்க போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறானே, இவ்வளோ கோபமாக இருக்கானே பாவம், சரின்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டலாம் என்ன பண்ண போகிறார்? அவர் அங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறார். இவன் என்ன பண்ணுறான்? நான் பார்க்க வேண்டும். யாருக்கு? அந்த துரியோதனனுக்கு. யார் அவனுக்கு பிரியமானதை செய்வதற்காக அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களையும் நான் பார்க்க வேண்டும். அவனுக்காக போர் செய்கிறதுக்கு வந்திருக்கான் பாருங்கள், அவனையும் பார்க்கணுங்கிறான். அவங்களையும் அதனால பீஷ்மரை கொல்றாரு, துரோணரையும் கொல்றாரு. ஆனால் பாஷம் பிறகு பகவான் அதை நீக்கின பிறகு கொல்றாரு. அதனால் அவங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். துர்புத்தேகே எங்கே இருக்குது? 2வது தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேகே. துர்புத்தேகனா தீய எண்ணம் படைத்த. 2வது விரலில் 2வது வார்த்தை. தீய எண்ணம் படைத்த தார்தராஷ்டிரஸ்ய. தார்தராஷ்டிரஸ்ய திருதராஷ்டிரனுடைய மைந்தன் துரியோதனனுக்கு யுத்தே போரில் பிரிய சிகீர்ஷவக தங்களது அன்பை வெளிப்படுத்த விரும்பியவர்களாக அல்லது பிரியமானதை செய்ய விரும்பியவர்களாக. முதல் வரி ஏ என்று பார்த்தீங்களா? ஏ
ஏதே எவர்கள் அத்ர இங்கு ஷமாகதாக கூடியிருக்கிறார்களோ, முதல் வார்த்தை யோச்சியமானான் போர் செய்ய போகின்ற அவர்களை அகம் நான் அவேக்ஷே பார்க்கின்றேன். தீய எண்ணம் படைத்த துரியோதனனுக்கு போரில் தங்களது அன்பை வெளிப்படுத்த விரும்பியவர்களாக எவர்கள் இங்கு கூடியிருக்கிறார்களோ போர் செய்ய போகின்ற அவர்களை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் இவனுடைய அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போகிறாங்க. ஸ்லோகத்தை படிக்கலாம். இது 2 ஸ்லோகம் சேர்ந்து படிக்கணும். சஞ்சயன் சொல்கிறான் அடுத்து. சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ கிருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஸ்யைதான் சமவேதான் குருநிதி. சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ கிருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஸ்யைதான் சமவேதான் குருநிதி. இங்கே சஞ்சயன் பேசுகிறான். இந்த முதல் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் வாயே திறக்கலைன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் இந்த படைகளை எல்லாம் பாருன்னு ஒரு வார்த்தையை சொல்வார். ஆனால் பகவான் உவாச்சன்னு வராது. சஞ்சயன் இப்படி சொன்னார்னு சொல்லுவான் அவன். அங்கே அதே மாதிரி துரியோதனன் பேசுவான். துரியோதன உவாச்சன்னு வராது. துரியோதனன் இவ்விதம் கூறினான் அப்படின்பான். அது மாதிரி இந்த அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை யார் பகவான் சொல்கிறார், இந்த படைகளை எல்லாம் பாருன்னு. யார் பகவான் சொல்கிறார் சொல்லி சஞ்சயன் சொல்கிறான். இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 2 சேனைகளுக்கு நடுவில் போய் நிறுத்துகிறார். யார் இவர்? யாருக்கு முன்னாடி போய் நிறுத்துகிறார்? சேனைகளுக்கு முன்னாடி பீஷ்ம துரோண அவர்களுக்கு முன்னாடியும் அவங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடியும் போய் நிப்பாட்டுறார். இது சேட்டை தானே இவருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், துச்சாதனை முன்னாடி போய் நிப்பாட்டியிருக்கணும். அப்படி நிப்பாட்டினா நம்மளுக்கு கீதையே கிடச்சிருக்காது. அப்படி நிப்பாட்டியிருந்தான்னு வச்சுங்க, நேரம் வெளில எடுத்திருப்பான், நம்மளுக்கு பகவத்கீதையே கிடச்சிருக்காது. இவர் எங்கே போய் நிப்பாட்டுறாரு? இங்கே என்ன பார்க்குறாருன்னா, இவன் இவ்வளோ வீராப்பாக பேசினானே, எங்கே அந்த வீரம் இருக்கா, இல்லை கோலையாக மாறுறானா? தர்மமெல்லாம் பேசினானே, இப்போ தர்மம் வருதா, பாசம் ஜெயிக்குதா? வீரம் ஜெயிக்குதா, பாசம் ஜெயிக்குதா? தர்மம் ஜெயிக்குதா, பாசம் ஜெயிக்குதா? பாப்புமா இவன்ட்ட அப்படின்னு கொண்டு போய் எங்கே போய் நிறுத்துறாரு? பீஷ்ம துரோணர் முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு. எங்கே போய் நிப்பாட்டுறாரு பாருங்க, கரெக்டாக போய் நிப்பாட்டுறாரு. 2 சேனைக்கு நடுவில் நிற்கிறாராம். அதில் இவர் என்ன சொல்கிறாரு, நீ யார் என்கிட்ட சண்டை போட விருப்பமாக இருக்கிறாங்க, துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணான்னு கேட்டையில், இந்த அவங்க தாத்தாவும் குருநாதருங்க பார்த்துக்க. உங்கள் தாத்தா உங்கள் பாட்டனார நீ முதல்ல அவங்ககிட்ட தான் சண்டை போடணும். நீ வேறு யார்கிட்ட சண்டை, முதல் சண்டை யார்கிட்ட போடணும்? பீஷ்மரையும் துரோணத்துக்கு சொல்கிறான். நான் யார்கிட்ட சண்டை போடணும், அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணி வர்றான், 2 அவங்க தான் அப்படின்னு காமிக்கிறது கரெக்டாக. போய் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணன் பாட்டு, தேசப்பட்டவர் அவர், கீதை வரணுமே, அதுக்கு வழி வகுக்கணுமே, இங்கே தான் விதை போடுறார் பகவான். கீதையை சொல்கிறதுக்கு கீதை வரப்போதுன்னு அவர் தெரியும். எங்கே போய் நின்னா என் கேள்வி கேட்பான், என் பாசத்தில் மூழ்குவான், பற்றில் மூழ்குவான்னு தெரியும். அங்கேயெல்லாம் வீரம் அடிபடாது, கோலையாக மாற போகிறான், படு கோலையாக மாற போகிறான், பந்தத்தில் உழல போகிறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போய் நிப்பாட்டுறாரு. இவர் அப்படி பண்ணலைன்னா நம்மளுக்கு இந்த கீதையே கிடச்சிருக்காது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு. இதில் அர்ஜுனனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது,
குடாகேசன் சொல்லி. குடாகேசன் என்ன தெரியுமா? தூக்கத்தை வென்றவன் அர்த்தம். குடாகேசன்கிற வார்த்தைக்கு தூக்கத்தை வென்றவன். தூக்கத்தை வென்றவன் வந்து எல்லா காரியத்திலும் சக்ஸஸாக ஜெயிக்க முடியும். இந்த தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அழிச்சிடும். கண்ட நேரம் தூங்கினோம்னா என்ன ஆகும்? இப்போ தூக்கத்தை வென்னது யார் தெரியுமா? ராமாயணத்தில் யார் தெரியுமா? லட்சுமணன். அவனும் 14 வருஷம் தூங்கலைங்கிறாங்க. 14 வருஷம் தூங்கலைங்கிறாங்க. பொதுவாக சில பேர் பாருங்கள், அலாரம் வச்சு எந்திரிப்பாங்க, எந்திரிச்சிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. சில பேர் வந்து 2 மணிக்கு எந்திரிக்கணும்னு இப்போ நினச்சி படுத்தா 2 மணிக்கு கரெக்டாக எந்திரிப்பாங்க. 3 மணிக்கு எந்திரிக்க நினச்சா 3 மணிக்கு கரெக்டாக எந்திரிப்பாங்க. நீங்கள் ஒரு வைராக்கியம் வந்துட்டு இருந்து பாருங்கள், அது வரும். யாருமே தேவையில்லை. அப்படி எப்போ தூங்கணுமோ அலெக்சாண்டர் அப்படி இருந்தா இருப்பாங்க. குதிரையில் போகும்போதே தூங்குவாராம். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்படியே எந்திரிச்சுப்பார். அப்படி சொல்லுவாங்க. தூக்கத்தை வெல்றதுங்கிறது ஒரு பெரிய கலை. அது தூக்கம் வந்து நம்மளை வந்து அழிச்சிடும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சா ரொம்ப நல்லது. எதை வேணாலும் சொல்லுங்கள், அதை மட்டும் சொல்லாதீங்க. சூரிய உதயமாகிற நேரம் அஸ்தமாகறம் தூங்கக்கூடாதான். நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பணம் இருக்கிறதுலேயே ஒரு அமைதி இருக்கும். அந்த ஒரு பழக்கம் கட்டாயம் வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் அது தூக்கத்தை வென்றாத்தே முடியும். குடாகேஷன் சொன்னால் தூக்கத்தை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இதில் ஒரு பையன்கிட்ட உனக்கு எது ரொம்ப சந்தோஷம்னு கேட்டாங்களாம். ஒரு பையன் படிக்கிற பையன்கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான், பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு அலாரத்தை பார்த்துட்டு இல்லை பரீட்சை முடிஞ்சு வச்சு நல்லா தூங்கலாம்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது இருப்பாருங்க. அதுவும் பெரிய சுகம் நானும். ஏன்னா அதனால் இந்த தூக்கம் இதில் இந்த வார்த்தைக்கு சொல்கிறேன், குடாகேஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறேன். தூக்கத்தை வென்றவன். தூக்கத்தை வென்றுட்டான், பற்ற வெல்லலை, பாசத்தை வெல்லலை. தூக்கத்தை எல்லாம் வெல்ல முடியும். இவர் என்ன பண்ணுறாரு, ஈஸியாக அவனை வெல்ல வச்சிடுறாரு பகவான். அடுத்தவனுக்கு பற்று வரப்போகிறது. அதை பார்த்தவுடன் என்ன பண்ணுறான், பற்று வரப்போகிறது. பற்று எப்படி வருதுன்னு சொல்ல போகிறாரு. அந்த பற்றுக்கான காரணத்தில் நான் விரிவாக பார்க்க போகிறேன். பற்று வந்த பிறகு பற்றின் விளைவாக சோகம் வரப்போகிறது, துயரம். அந்த துயரம்தான் கீதையை கொடுக்குது. அதனால் மோகத்தில் குழம்புவான். குழம்பி 2வது அத்தியாயத்தில் சொல்லுவான் ஒரு வார்த்தை, அருமையான சிஷியனாருக்கு முன்னாடி சொல்லுவான், நான் இந்த ராஜ்யத்தை பூரா நீங்கள் கொடுத்தாலும் சரி, தேவருக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, என் மனசில் இருக்க துயரத்தை அதெல்லாம் போக்காதும்பா. அப்படிப்பட்ட துயரம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த துயரத்தை போக்கக்கூடிய உபதேசத்தை கூறுங்கள்னு கேட்பான். 2வது அத்தியாயத்தில் வரப்போகுது அது. இங்கே அடுத்து என்ன வரப்போகுது, பற்று வருகிறது. பற்று ஏன் வருகிறது, எப்படியெல்லாம் நம்மளுக்கு பற்று வரும் அப்படின்னு விளக்காசிரியர்கள் விளங்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து தான் இங்கே நம்ம விஷயமே டாபிக் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு என்ன வரும், சோகம் வரும். பிறகு அந்த சோகத்தின் விளைவாக குழப்பம், மயக்கம், மோகம் வரும். அதன் பிறகு இந்த அத்தியாயம் முடியும். 2வது அத்தியாயத்தில் சிஷ்யனா மாறுவான். பிறகு கீதா உபதேசம் ஆரம்பமாகும். நாம் அங்கு அப்பொழுது பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.